ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம். ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா கிளாஸ்லயுமே இந்த ரீகால் அப்படிங்கிற ஒரு செஷனை பார்த்துட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி எண்டிங்லயும் என்ன பண்றோம், ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்லாம பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா ரீகேப்சுலேஷன்ங்கிறது எண்டிங்ல கொடுக்கும்போது நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரீகால் அண்ட் ரீகேப்சுலேஷன் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்மளுடைய ஒரு யாருக்காவது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் நீங்க பாடம் எடுக்கிறீங்கன்னா கூட அந்த 10 நிமிஷத்துல ஜஸ்ட் ரீகால் தெம் அண்ட் டு ரீகேப்சரேட் தெம். ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ அது மாதிரி அடிப்படையில் நம்ம ரீகால் அப்படிங்கிற டென்ஸ் இல்லையா, காலம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலங்கள் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஒரு அழகா பேசுறதுக்கு, நம்ம எழுதுறதுக்கு, ஸோ கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு, டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு விஷயம் தான் சொல்லுது. எத்தனை காலங்கள் நம்ம கிட்ட இருக்கு? கரெக்ட், 12 காலங்கள், அதாவது 12 டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு டென்ஸ் என்னன்னா, ஒரு ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ப்ரெசென்ட் நிகழ்காலத்துல என்ன பேசுறாங்க, பாஸ்ட்ல சொல்றீங்கன்னா இறந்த காலத்துல என்ன பேசுறாங்க, ஃபியூச்சர்னா எதிர்காலத்துல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதையே பாசிட்டிவ்ல பேசுறது, நெகட்டிவ்ல சொல்றது, இன்ட்ரோகேட்டிவ் கேள்விகளா கேட்கறது, இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸுமே இருக்கு. ஸோ ஒரு டென்ஸ்லன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு வாக்கியம் எடுக்கும்போது நிறைய டிஃப்ரென்சஸோட இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம், அதோட ரூலையும் பார்க்கலாம். அது கூடவே யார் பார்க்க போறோம், ஆக்ஷன். குறிப்பா நம்ம நிறைய ஆக்ஷன் வச்சு தான் சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணிட்டே வரோம். ஏன்னா ஆக்ஷன் தான் என்ன பண்றாரு, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு ஹீரோ ரோலையே பிளே பண்றாரு இல்லையா. ஏன்னா இஃப் இஸ் நாட் தேர், அதாவது அந்த பர்சனாலிட்டி ஒரு ஆக்ஷனுங்கிறது இல்லை அப்படின்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஐடியலாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப், இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து present continuous tense, ஸோ இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி verb form V1, V2, V3, V1 plus ing. ஸோ V1, V2, V3, verb 1, verb 2, verb 3, அதாவது present, past, past participle. V1 என்னன்னா bark அப்படின்னா குறைக்கிறது இல்லையா, குறைக்க. அந்த குறைக்கிறது இல்லை, அது பெரிய நமக்கு வந்து என்ன சொல்றது, டு ரெடியூஸ், அது வேற. இது வந்து பார்க், சத்தம் போடுறது. V2 and V3ல பார்க்கடு. V1 plus ingல பார்க்கிங் அப்படிங்கிறது. ஸோ பார்க், பார்க்கடு, பார்க்கிங் அப்படிங்கிறது தான் verb form. தென் subject I, we, you, he, she, they, it, and present continuous ஓட ரூல். ஓகேங்களா. ஸோ என்ன ரூல் இருக்குன்னு பார்க்கலாம். is am, are, and then plus V1 plus ing, then followed by object. ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம எடுக்கிறது தான். இப்போ யார் கூட யார் மேட்ச் ஆகுறாங்க, ஐனா am, ஸோ இது நமக்கு யார் கூட யார். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுக்கிறேன், இந்த டாக். ஏன்னா பார்க்குன்றது கத்துறது இல்லையா, குறைக்கிறது இல்லையா. ஸோ அதனால டாகுக்கு தான் சூட் ஆகும். த டாக் இஸ் V1 plus ing என்னது, பார்க்கிங். ஸோ த டாக் இஸ் பார்க்கிங் லவுட்லி. லவுட்னா சத்தம் இல்லையா.
ஸோ அப்போ the dog is barking loudly அப்படின்னு இருக்கு. அப்போ நாய் சத்தமாக குறைக்கின்றது. ஸோ நாய் என்ன பண்ணுது? சத்தமாக குறைக்கின்றது. இதே த டாக்ஸ்ன்னு கொடுத்தா நாய்கள் அப்படின்னு ஒரு நாய்கள் வந்து என்ன பண்றாங்க? சத்தமாக குறைக்கின்றனர், அதாவது குறைக்கின்றார்கள் அப்படின்னு ரார்கள் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ளூரல் இருக்கு, நிறைய டாக்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்போ பாசிட்டிவ்ல ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு சென்டென்ஸ், த டாக் இஸ் பார்க்கிங் லவுட்லி, அவ்வளவுதான். இதே போதும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ், எஃபெக்டிவ் சென்டென்ஸ் எடுத்தாலே நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சிலர் போட்டு ரொம்ப குழப்பிப்பாங்க, இசு வாசு தாரு அப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பிப்பாங்க. வேண்டே வேண்டாம். ரொம்ப சிம்பிளான இதுல சென்டென்ஸ் அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆக்ஷனுங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையே ப்ரொவைட் பண்ணுவாங்க சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும். அதே தான் இப்போ நான் பார்க்கிங் எடுத்துட்டேன்னா இங்கே டாக் இருக்கு, இந்த பக்கம் லவுட்லி இருக்கு. இப்போ டாக் என்ன வேலை பார்க்கும், லவுட்லி என்ன வேலை பார்க்கும்? லவுட்லிங்கிறது ஒரு மாதிரி சத்தம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதனால அது ஏதாவது சவுண்டு தான் கொடுக்கறது. அப்போ இந்த டாக்ன்றது வந்து ஸோ இட் லைக் அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் இட் ஹேஸ் டு டூ த ஒர்க் இல்லையா? இல்லைன்னா அது இருக்கும் ஐடியல் இல்லை, அது மட்டும் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து பார்க் கத்துறாங்களா, இல்லை ரன் ஓடுதா, இல்லை வந்து கூட்டிட்டு போறாங்களா, வாக்கிங்கா அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஆக்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாக்கியங்களுக்குமே நம்ம இந்த மாதிரி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆக்ஷன் தான் அந்த சென்டென்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் இல்லாமல் எழுதலாமனா எழுதலாம், பட் ஆனால் அந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ உங்களுக்காக இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.